திருமயம் சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் வைரமுத்து தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுக்கோட்டை திருமயம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் வைரமுத்து தனது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். நம்மனசமுத்திரம், சிவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அமைச்சர் ரகுபதியின் கல்லூரி சிவபுரத்தில் உள்ளது என்பதால் ஊராட்சியாக இருந்த சில பகுதிகளை புதுக்கோட்டை மாநகராட்சி ரோடு இணைத்துவிட்டார் என்றும் இப்பகுதி மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் பரிவை உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தான் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றவுடன் மீண்டும் உங்களுக்கு 100 நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் வைரமுத்து வாக்குறுதி அளித்தார். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். பிரிட்ஜ் உள்ளிட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்ற பாடுபடுவேன் என்றும் அதிமுக வேட்பாளர் வைரமுத்து பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது ஒன்றிய கழக செயலாளர் திலகர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது பகுதி சிவபுரம் பகுதி, கீழே தேமத்துப்பட்டி, மேல தேமத்துப்பட்டி, மலுக்கன்பட்டி, இந்த பகுதியெல்லாம் மாநகராட்சியில கொண்டாந்து அமைச்சராக இருக்கிற ரகுபதி சேர்த்து வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கல்லூரி இங்க இருக்கிறனால, சிவபுரத்தில் இருக்கிறனால அது மாநகராட்சியில வரணுங்கிறதுக்காக சேர்த்து வச்சிருக்காரு. நம்ம பகுதியில மாநகராட்சியில இருந்தா இந்த 100 நாள் வேலை கிடைக்காது. 100 ரூபா வரி கட்டணும். ஏன்னா 1000 ரூபா 10 மடங்கு வரி உயரும். 1000 ரூபா கட்டணும். இது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இந்த வசதிகள், ஊராட்சியில் இருக்கிற வசதிகள் நமக்கு கிடைக்காது. அவருடைய கல்லூரிக்கு சேர வேண்டும், அந்த மாநகராட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தாரு. திரும்ப எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன், சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன், உங்களுக்கு இந்த வெள்ளாத்து பகுதிக்கு அந்த சைடு இருக்கிறது மட்டும் மாநகராட்சியிலையும், நம்ம பகுதி திரும்ப ஊராட்சியிலையும் உங்களுக்கு 100 நாள் வேலை 150 நாள் உயர்த்தி கொடுக்க, அந்த வேலை கிடைப்பதற்கும் நான் பாடுபடுவேன்.